warm welcome to you all, my dear children. Yeah, I am also fine. So listen to the questions carefully. நான் இப்போ வந்து உங்களுக்கு சில கேள்விலாம் கேட்பேன். அந்த கேள்விகளை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் நீங்கள் எனக்கு சொல்லணும், சரியா? Have you ever visited the zoo? நீங்கள் எப்போவாவது ஜூ போயிருக்கீங்களா? ஜூனா என்னது? வெரி குட். ஜூக்கு நீங்கள் எல்லாருமே போயிருக்கீங்க. ஜூவில் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? விலங்குகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. வெரி குட். என்னென்ன விலங்குகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க? Name the animals you see in the zoo. Yeah, lion, tiger, elephant, cheetah, donkey, monkey, rabbit, camel. Okay, very good. Where do they live? These animals. You said no. These animals, where do they live? அந்த அனிமல்ஸ் எங்கே வாழுது? இயற்கையாக அந்த அனிமல்ஸ் எங்கே வாழுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வந்து காட்டில் வாழுது. அது எங்கே வாழுது? காட்டில் வாழுது. காட்டில் அது இப்போ சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது எங்கே இருக்கும்? குகையில் இருக்கும். வெரி குட். சிங்கம் எங்கே இருக்குது? குகையில் இருக்குது. இப்போ சிங்கம் என்ன சாப்பிடுது? வாட் டு தே ஈட்? வாட் டு த லயன் ஈட்? சிங்கம் வந்து பிற விலங்குகளை அடித்து சாப்பிடுது, அப்படியா? வெரி குட். நீங்கள் எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். அந்த கேம் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, நான் உங்களுக்கு திங்ஸ் காட்டுவேன், ஏதாவது ஒரு பொருளை காட்டுவேன். அந்த பொருளை வந்து நீங்கள் சரி இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அனிமல்ஸ் பேரெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த அனிமல்ஸ் பேரை சொல்லிவிட்டு அது எங்கே வாழுது, அதோடைய குட்டியோடைய பேர் என்ன, அது என்ன உணவுகளை சாப்பிடுது அப்படியெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எலிஃபண்ட். எலிஃபண்ட்டோடைய ஹேபிட்டட் எது? எலிஃபண்ட் வந்து எங்கே இருக்கும், எங்கே வாழும்? வெரி குட். ஃபாரஸ்ட்ல இருக்குது அது. எலிஃபண்ட்டோடைய குட்டி எலிஃபண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? இங்கிலீஷ்ல காஃப். எலிஃபண்ட்டோடைய பேபி எலிஃபண்ட்டுக்கு பேர் என்னது? காஃப். அந்த எலிஃபண்ட் என்ன சாப்பிடும்? ஃபுட். என்ன ஃபுட் எலிஃபண்ட் சாப்பிடுது? ட்ரீஸ், ட்ரீ ட்ரங்க்ஸ். வெரி குட். இதெல்லாம் எலிஃபண்ட் சாப்பிடுது. அதே மாதிரி அடுத்தது நம்ம ஹார்ஸ் எடுத்துக்கிறோம். ஹார்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹார்ஸ். அந்த ஹார்ஸ் எங்க இருக்கும், எங்க வாழுது, அது தங்குற இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்டேபிள். ஹார்ஸ் தங்குற இடத்துக்கு பேரு ஸ்டேபிள். அந்த குட்டி ஹார்ஸ்க்கு என்ன பேரு? ஃபோல். அந்த ஹார்ஸ் என்னென்ன சாப்பிடும்? ஹார்ஸ் கிராம் சாப்பிடும், கொள்ளு சாப்பிடும் ஹார்ஸ். அப்புறம் வந்து கிராஸ், புல்லெல்லாம் சாப்பிடும் இல்லையா? வெரி குட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரேபிட். ரேபிட் எடுத்துக்கிட்டா ரேபிட் எங்கே வாழுது? அது தங்குற இடத்துக்கு பேர் பரோ. ரேபிட் தங்குற இடத்துக்கு பேர் என்னது? பரோ. அதோடைய யங் ஒன்க்கு பேர் என்ன? குட்டி ரேபிட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பன்னி. குட்டி ரேபிட்க்கு பேர் என்னது? பன்னி. இந்த ரேபிட் என்ன சாப்பிடும்? கேரட் சாப்பிடும், கிரீன் சாப்பிடும். வெரி குட். அப்புறம் நிறைய லீவ்ஸ் சாப்பிடும், காலிஃப்ளவர் சாப்பிடும். வெரி குட். எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. அடுத்தது டைகர். எல்லாம் டைகர் பார்த்துருக்கீங்க இல்லையா ஜூவில்? இந்த டைகர் எங்கே வாழும்? டைகருடைய வீடு, அதுக்கு பேர் என்னது? வெரி குட், டென். டைகருடைய வீட்டுக்கு பேர் என்னது? டென். டைகருடைய யங் ஒன்க்கு பேர் என்னது? கப். யங் ஒன் அப்படின்னா டைகருடைய குட்டி. டைகருடைய யங் ஒன் குட்டிக்கு பேர் என்ன? கப். டைகர் கப். எப்படி சொல்லுவோம் நம்ம? டைகர் கப். இந்த டைகர் என்ன சாப்பிடும்? அடுத்த விலங்குகளை அடித்து சாப்பிடும். சரியாக சொன்னீங்க. அதை மீட் ஆஃப் அனிமல்ஸ். டைகர் என்ன சாப்பிடும்? டைகர் ஈட்ஸ் மீட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் லயன். லயன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? லயன் தான் காட்டுக்கு ராஜா. ஆமாம், சரியாக சொன்னீங்க. அடுத்தது லயனுடைய இடத்துக்கு பேர் என்ன, வாழிடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் டென் தான். அடுத்தது லயனோட யங் ஒன்க்கு பேர் லயன் கப். லயனோட யங் ஒன்க்கு பேர் என்னது? லயன் கப். லயன் என்ன சாப்பிடும்? மீட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். வெரி குட். அடுத்தது சீட்டா. அடுத்தது சீட்டா. சீட்டா எங்கே வாழுது? சீட்டாவும் அதே மாதிரி டென்னில் தான் வாழும். சீட்டாவுடைய யங் ஒன்க்கும் கப்புன்னு தான் பேர். அடுத்தது சீட்டா என்ன சாப்பிடும்னு பார்த்தோம்னா சீட்டாவும் மீட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். சீட்டா ஈட்ஸ் த மீட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். வெரி குட். யூ ஆல் கேவ் த ரைட் ஆன்சர்ஸ். ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட்? டுடே வி ஆர் கோயிங் டு see a play. பிளேனா என்ன தெரியுமா? ட்ராமா, நாடகம். இந்த பிளே பேரு த ஜங்கிள் புக். நீங்கள் எல்லாம் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? த ஜங்கிள் புக் இங்கிலீஷில். அதை யார் எழுதுனதுன்னு ஞாபகம் இருக்கா? ருட்யார்ட் கிப்ளிங். ருட்யார்ட் கிப்ளிங் அப்படின்னு ஒரு ஆத்தர் அந்த இதை வந்து த ஜங்கிள் புக்கை எழுதினார். சரி, இந்த ஜங்கிள் புக் எதை பற்றி ஞாபகம் இருக்கா?
இந்த ஜங்கிள் புக் காட்டு விலங்குகளை பற்றி, வைல்டு அனிமல்ஸ் பற்றி தான் இந்த ஜங்கிள் புக்கில் ஸ்டோரிஸாக அவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த ஜங்கிள் புக்ஸில் என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபாதர் வுல்ஃப், செகண்ட் கேரக்டர் மதர் வுல்ஃப், நெக்ஸ்ட் டபாக்கி. டபாக்கின்றது ஒரு ஜாக்கிள், டபாக்கின்றது ஒரு ஜாக்கிள். நெக்ஸ்ட் கேரக்டர் ஷேர்கான். ஷேர்கான் அப்படின்றது பெங்கால் டைகர். வாட் இஸ் ஷேர்கான்? ஷேர்கான் இஸ் அ பெங்கால் டைகர். அடுத்த கேரக்டர் நரேட்டர். நரேட்டர் அப்படின்னா இந்த ட்ராமாவில் நடுவில் நம்மளுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்கிறவர், தகவல் சொல்கிறவர் அந்த ட்ராமாவை பற்றி, அவருக்கு பேர் தான் நரேட்டர். கடைசியான கேரக்டர் மேன்ஸ் கப். என்னடா இது மேன்ஸ் கப் அப்படின்றாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒரு மனுஷ குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் மோக்லி. அந்த குழந்தைக்கு பேர் என்னது? மோக்லி. நீங்கள்லாம் இந்த கார்ட்டூன் சேனலில் மோக்லி பார்த்துருக்கீங்களா? மோக்லி கார்ட்டூன் சேனல் பார்த்துருக்கீங்களா? சில பேர் பார்த்துருக்கீங்க. வெரி குட். இப்போ நம்ம அந்த ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். Children, now we are going to see the story, The Jungle Book, written by Rudyard Kipling. This is the Jungle Book story. The story is about a man baby who was found in the jungle. The wolves raised the baby as their own. The Jungle Book was written by Rudyard Kipling. The book has attracted audience of all ages for its plot and characters. Children especially enjoy the story of a boy in the midst of wild animals in the forest. The scene opens in the Seeonee Hills. The scene opens in the Seeonee Hills. It is 7 o'clock, a sunny evening in the middle of the jungle. The moon is yet to rise and with no stars to brighten the sky. Father Wolf wakes up from his day's rest, releases and spreads out his paws one after the other. The scene வந்து ஒரு மலையில் நடக்குது. ஈவினிங் வந்து 7 o'clock, ஒரு காட்டில் நடக்குது இந்த சீன். இப்போ ஃபாதர் வுல்ஃப் வந்து வேட்டையாடுறதுக்கு ரெடியாக அந்த கை காலை தூக்கத்துலேருந்து ரெஸ்ட்லேருந்து எழுந்திருக்குது. கை காலெல்லாம் உதறிட்டு எழுந்திருப்போம் இல்லையா, அது மாதிரி எழுந்திருக்குது. டபாக்கி said good to the father and mother wolves. He said thanks for the good meal. He is licking his lips. Sit still, rejoicing in the mischief that he had made. In a spiteful tone he says, Sher Khan, the big one has shifted his hunting grounds. He has told me that he will hunt among these hills for the next moon. Sher Khan was a tiger who lived near the river 20 miles away. டபாக்கி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த ஃபாதர் அண்ட் மதர் வுல்ஃப் கிட்ட எனக்கு என்னப்பா, எனக்கு ஏதாவது எலும்பு துண்டு கிடைச்சா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு அவங்கள வாழ்த்துற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணி சொல்லுது. அப்புறம் இந்த டபாக்கி ஷேர்கான் பற்றி ஃபாதர் அண்ட் மதர் வுல்ஃப் கிட்ட சொல்லுது. அதாவது ஷேர்கான் அப்படின்ற இந்த டைகர் வந்து அவங்க இப்போ இருக்கிற காட்டை விட்டு இந்த காட்டுக்கு உணவு தேடி வரப்போகிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. Father Wolf said that Sher Khan has no right to come here. By the law of the jungle, he has no right to change his quarters without due warning. The mother wolf said that it is a lame one. He has been lame in one foot from his birth, that's why he has only killed cattle. Now the villagers are angry with him and he had come here to make our villagers angry. And we and our children must run when the grass is set on fire. Indeed, we are grateful to Sher Khan. ஃபாதர் வுல்ஃப்க்கு வந்து முதல்ல ரொம்ப கோவம் வந்துடுது. இந்த மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஷேர்கான் வந்து இந்த காட்டுக்கு வரக்கூடாது, இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துரும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மதர் வுல்ஃப் சொல்லுது, இல்லை ஷேர்கான் வந்து ஒரு லேம் ஒன், அதுக்கு வந்து கால் ஒன்று வந்து ஊனமாக இருக்கும், அதால் பெரிய பெரிய விலங்குகளெல்லாம் வேட்டையாடி சாப்பிட முடியாது, அதனால தான் அது அங்கே இருக்கிற கேட்டில் வந்து வேட்டையாடி சாப்பிட்டுச்சு. அதனால் அந்த வில்லேஜஸ் வந்து ஷேர்கான் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க, அதனால தான் அது வந்து அந்த காட்டை விட்டு இங்கே வருது
அப்போ வந்து இங்கே நம்ம காட்டுக்கு அது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அதே மாதிரி அது கேட்டில் எல்லாம் வேட்டையாடும். அப்போ இந்த வில்லேஜஸும் அது மேலே ரொம்ப கோபம் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டையே எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எரிக்கும் போது நம்ம குட்டிங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுக்கணும். அப்போ எல்லா விலங்குகளும் செத்து போயிடும், இல்லை எங்கன்னா அது ஓடி போயிடும். அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம குட்டிங்களெல்லாம் நம்ம நல்லா வளர்க்கலாம். அதனால் நம்ம வந்து இந்த ஷேர்கானுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுது. Father Wolf listened, and below in the valley that ran down a little river, Father Wolf listened, and below in the valley that ran down a little river, he heard the dry, angry sound of a tiger. The fool, to begin in a night's work with that noise. Does he think that our bucks are like his bullocks? அப்போ ஃபாதர் உல்ஃப் வந்து இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு அப்போ திடீர்னு வந்து அதுக்கு என்ன பண்ணுது, ஒரு சத்தம் கேட்குது. அதாவது ஒரு டைகருடைய சத்தம் வந்து கேட்குது. உடனே அது சொல்லுது, இந்த என்னுடைய நைட்டு ஒர்க்கை வந்து இந்த சத்தத்தில் தான் நான் ஆரம்பிக்கணுமா? இது என்ன, இந்த ஷேர்கான் என்ன அவங்க காட்டில் இருந்த புல்லக்ஸ் மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற மான்கள் எல்லாம் அது நினைக்குதா அப்படின்னு சொல்லுது. தென் the narrator laid that directly in front of him, holding on by a willow branch, stood a naked baby who could just walk as soft and as could just walk as soft and as dimpled a little autumn as ever came to a wolf's cave at night. He looked up into Father Wolf's face and laughed. The mother wolf said that she had seen a man's cub before. அப்போ இந்த ஃபாதர் உல்ஃப் வந்து ஒரு இந்த ஆற்று படுகையில் வந்து ஒரு சத்தம், இந்த டைகர் சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சத்தம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் திடீர்னு அங்கே பார்த்தா ஒரு குழந்தை இருக்குது, மனுஷ குழந்தை ஒன்று இருக்குது, மேன்ஸ் கப் ஒன்று அங்கே இருக்குது. அதோடைய சத்தம் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்குது. உடனே வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மனுஷ குழந்தையே தூக்கிக்கிட்டு இதோடைய கேவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. அதுக்காக இந்த மதர் உல்ஃப் சொல்லுது, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேன்ஸ் கப்பை பார்த்ததே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதர் உல்ஃப் சொல்லுது. இப்போ நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த ஃபாதர் உல்ஃப் வந்து அந்த மேன் கப்பை வந்து எப்படி தூக்கிட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுங்கெல்லாம் நம்மளை மாதிரி கையில் தூக்காது, அந்த வாயில் தான் வச்சு தூக்கிட்டு போவோம் அந்த குழந்தைங்கள. அது மாதிரி இது என்ன பண்ணுது, அந்த மனுஷ குழந்தையும் வாயில் வச்சு தூக்கிட்டு போகுது. அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த பல்லு வந்து அந்த குழந்தை மேலே பட்டு அதை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கவனமாக அதை கொஞ்சம் பத்திரமாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. The narrator said that the moonlight was blocked out of the mouth of the cave. The tiger's roar filled the cave with thunder. The mother wolf said that the man's cub is hers. Mother wolf said that he came naked. She named her Mowgli the frog. The time will come when you will hunt Sher Khan as he has hunted you. அப்போ திருப்பி இந்த நரேட்டர் சீனில் வந்து சொல்கிறாரு, எப்படி அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து அவங்க அந்த கேவுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா, உள்ளே போய் வச்சிடுறாங்க. அப்போ இந்த ஷேர்கான் டைகர் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே கத்திக்கிட்டு வருது. அந்த சத்தம் வந்து ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தோட அது வந்து கேட்குது இவங்கள்ட்ட. அது வந்து என்னுடைய உணவாச்சு, இதை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுது. அப்போ அந்த மதர் உல்ஃப் சொல்லுது, இல்லை இல்லை, அந்த மேன் கப் வந்து என்னோடது, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இனிமேல் நான் அவனுக்கு வந்து மோக்லி அப்படின்னு நான் அவனுக்கு பேர் வைக்கிறேன், இந்த பையன் இங்கேயே வளர்ந்து அந்த ஷேர்கானை வந்து வேட்டையாடுவான் அப்படின்ட்டு அது சொல்லுது. Students, now we have finished the story. I hope you all have understand the story very well. Now I am going to ask you some questions. You have to guess the answer. What is the name of the tiger? Tell me, what is the name of the tiger? Very good. The name of the tiger is Sher Khan. Okay students, we have finished the lesson, the Jungle Book. I hope you have enjoyed the class. I hope you have enjoyed the class. Thank you. A warm greetings to you all, my dear children. I hope you have enjoyed your holidays. I am very glad to see you in this virtual platform. We will going to discuss about the bridge course activity, class 7, lesson number 1. Before starting the lesson,
we are going to do an activity. The activity is you have to read the sentences and find out what are these sentences are. I hope you have seen the 4 sentences. Look at these sentences carefully and read the sentences silently. This is a beautiful turtle. Is this a beautiful turtle? Look at the beautiful turtle. What a beautiful turtle it is. What a beautiful turtle is it? Turtle அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நீங்க ஏற்கனவே 6thல படிச்சிருக்கீங்க. Turtle அப்படினா ஆமை. இது ஒரு அழகான ஆமை. இது ஒரு அழகான ஆமையா? Is this a beautiful turtle? இது ஒரு அழகான ஆமையா? Look at the beautiful turtle. இந்த அழகான ஆமையை பார். என்ன அழகான ஆமை இது? What a beautiful turtle is it? Children, now look at the sentences carefully. Are these sentences same? Do you find any differences in these sentences? Yes, of course. They are 4 different sentences. What are the differences you can see in these 4 sentences? Yes, there is a question sentence. Very good. And okay, we are going to discuss about kinds of sentence. What is the topic now? The kinds of sentence. There are 4 different kinds of sentences. You know what are they? Number 1 is declarative or statement. Number 2, interrogative or question. Number 3, imperative. Number 4, exclamatory. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் 4 வகையான வாக்கியங்கள் இருக்குது. தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா வாக்கியங்கள், அதே மாதிரி தான் இதுவும். இதில் டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா செய்தி வாக்கியம் அல்லது சாதாரண வாக்கியம். செய்தி வாக்கியம் அல்லது சாதாரண வாக்கியம். இன்டராகேட்டிவ் ஆர் கொஸ்டின் அப்படின்னா வினா வாக்கியம். இம்பெரேட்டிவ் அப்படின்னா கட்டளை வாக்கியம். எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரிய வாக்கியம் இல்லைன்னா வியப்பு வாக்கியம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட், இன்டராகேட்டிவ் ஆர் கொஸ்டின், இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. First we are going to discuss about declarative or statement. What is a declarative sentence? Declarative sentence, it declares a statement. A sentence which declares a statement is called declarative, and it tells something about the statement, and it tells something about the statement. It ends with a period. Do you know what a period is? Period is nothing but a full stop. இப்போ நம்ம வந்து டிக்ளரேட்டிவ் அப்படின்னா சாதாரண வாக்கியம் அல்லது செய்தி வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சாதாரண வாக்கியம் அப்படின்றது அந்த வாக்கியத்தில் ஏதாவது ஒரு செய்தியை சாதாரணமாக சொல்லும், அதுதான் சாதாரண வாக்கியம். அடுத்தது இந்த சாதாரண வாக்கியம் கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடியும், முற்றுப்புள்ளியோட முடிவு பெறும். அதனால் இது வந்து சாதாரண வாக்கியம் அப்படின்னு பேர். சாதாரணமாக ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு சாதாரண வாக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு I've given you 3 examples for declarative or statement. Number 1 is, it is a dog. It is brown in color. It is a beautiful dog. இப்போ it is a dog அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில்? இது ஒரு நாய். அந்த நாய் என்ன கலரில் இருக்கு? இந்த நாய் பழுப்பு நிறத்தினாலானது. இது ஒரு அழகான நாய். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டாக். இது வந்து எதை சொல்லுது? ஒரு செய்தியை சொல்லுது நம்மளுக்கு. ஒரு சாதாரண ஒரு செய்தியை இந்த வாக்கியம் சொல்றதுனால இதுக்கு நம்ம வந்து சாதாரண வாக்கியம் அல்லது செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். These sentences convey something about a dog. That is, the declarative or statement sentence conveys something about a dog. These sentences end with a full stop. Hence, it is declarative or statement.
And the next type of sentence is interrogative or question. A sentence which raises a question is called as interrogative or question. It can be open-ended or close-ended question. And this question always ends with a question mark. This sentence is called interrogative or question. இப்போ interrogative or question அப்படின்னா தமிழில் வந்து வினா வாக்கியம். இந்த வினா வாக்கியம் ஒரு வினாவை எழுப்பக்கூடிய வாக்கியம் வினா வாக்கியம். இந்த வினா வாக்கியம் எப்போவுமே ஏன், எப்படி, எங்கு, எப்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளில் ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த வினா வாக்கியம் கடைசியில் வந்து வினா குறியோடு முடியும், ஒரு கேள்விக்குறியோடு முடிவு பெறும். அதனால் இது வந்து வினா வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வினாக்கள் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக இருக்கலாம் அல்லது க்ளோஸ் எண்டட் கொஸ்டினாக இருக்கலாம். Now we are going to see some examples for interrogative or question. Do you like this dog? Is it a brown dog? Do you have a pet dog? All these sentences arise a question about a noun. What is a noun here? The noun is a dog. The noun here is dog. All these sentences end in a question mark. All these sentences end in a question mark. So it is called interrogative or question. இப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் அல்லது கொஸ்டின் இதுக்கு வந்து வினா வாக்கியத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, உனக்கு இந்த நாய் உனக்கு பிடிக்கிறதா? இந்த நாய் பழுப்பு நிறத்திலானதா? நீ ஒரு செல்ல நாய் வைத்திருக்கிறாயா? இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒரு வினா குறியோடு முடிவு பெறதுனால இதை வந்து வினா வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். And now we are moving to the third kind of sentence, that is called imperative sentence. What is it called? Imperative sentence. The imperative sentence that expresses a command, order or request is called imperative sentence. A sentence that expresses a command, order or request is called as imperative sentence. And this imperative sentence usually ends with a period. You know what is period? I already told. Period அப்படின்றது full stop, ஒரு முற்றுப்புள்ளி, அதுதான் period. And some examples, I have given you some examples for imperative sentence. Look at the dog. Take the dog for a walk, please. These sentences command or request you to do something. These sentences end with a period. So it is called imperative sentence. இந்த imperative sentence அப்படின்றது கட்டளை வாக்கியம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த நாயை பார். Look at the dog. Take the dog for a walk, please. தயவு செய்து அந்த நாயை நடைப்பயிற்சி அழைத்து செல். இது எல்லாமே ஒரு கட்டளையிடுற வாக்கியம். இதை யார் உங்களுக்கு கட்டளை செய்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து கீழ்ப்படிந்து அந்த செயலை நீங்கள் வந்து செய்யணும். அதை சொல்கிற வாக்கியம்தான் கட்டளை வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கமாண்ட் பண்ணுது. கமாண்ட்னா கட்டளையிடுது. செகண்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குது. உங்களை வந்து கொஞ்சம் பணிவாக உங்களை கேட்குது. அதனால் இது என்ன வாக்கியம்னு சொல்கிறோம்? கட்டளை வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். And the last fourth sentence, and the last kind of sentence is exclamatory sentence. What is it? Exclamatory sentence. It reflects sudden feeling and emotions like wow, alas, hooray. Exclamatory sentence always ends with an exclamation mark. Exclamation mark அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்னதாக ஒரு கோடு போட்டு கீழே புள்ளி வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து exclamatory mark.
Now we are going to see some examples for exclamatory sentence. How beautiful the dog is. Thanks for the dog. என்ன அழகான ஒரு நாய்க்குட்டி இது. இந்த நாய் கிடைத்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றது வியப்பு வாக்கியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த வியப்பு வாக்கியம் நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி வாக்கியம். இந்த உணர்வுகள் என்னென்ன? கோபம், சந்தோஷம், துக்கம், இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படக்கூடிய வாக்கியம் தான் வந்து ஆச்சரிய வாக்கியம் அல்லது வியப்பு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். How beautiful the dog is. என்ன அழகான ஒரு நாய் இது, எவ்வளவு அழகான ஒரு நாய்க்குட்டி. Thanks for the dog. இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். Children, now I am going to give you some sentences. You have to read the sentences carefully and find out what type of the sentence is it. Number one is it a beautiful painting? Now you are seeing a painting on the screen, and the sentence is about the painting. Is it a beautiful painting? This sentence raises a question about the painting and it ends with the question mark, so it is an interrogative sentence. Number two, look at the beautiful painting. This sentence expresses a command or request you to do something. It ends with the period, so it is an imperative sentence. இது என்ன வாக்கியம்? இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். Look at the beautiful painting. அந்த அழகான ஓவியத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். இந்த கட்டளை வாக்கியம் ஒரு முற்றுப்புள்ளியோட முடிவு பெறுகிறது. This is a beautiful painting. This sentence declares something about the painting. It ends with the period, so it is a declarative sentence. இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம். இந்த பெயிண்டிங்கை பற்றி சாதாரணமாக இது ஒரு அழகான ஓவியம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதனால் இது வந்து சாதாரண வாக்கியம். What a beautiful painting it is. This sentence expresses your sudden feeling or emotions. It ends with the exclamation mark. It makes this an exclamatory sentence. இந்த what a beautiful painting it is, எவ்வளவு அழகான ஓவியம் இது, இது வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துது. அது இது கடைசியாக முடியும் போது எக்ஸ்க்ளமேஷன் மார்க், வியப்பு குறி இதில் இருக்குது. அதனால இது வந்து வியப்பு வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Students, we have finished the kinds of sentence activity. Now you have to take your exercise book and finish the exercise and submit a notebook to your teacher. Thank you, children.